மாசம் 1000 ரூபாய் அனுப்புறேன்னு சொல்லிருக்கிறாரு. பாதி பேரு அவங்கள பார்த்து எங்கும்படியா செஞ்சுட்டாங்க. அண்ணாடிஎம்கே காலத்துல 10 பாட்டில் வாங்கினா போலீஸ் பிடிச்சிடுறாங்க. விடிய கற்கள்லயே தண்ணிய போட்டு வேலை வெட்டி இல்லாம வேலை வெட்டியை கெடுத்து ஒரு பாட்டில் மணிக்க 200 ரூபாய் வாங்கி ரேஷன் அரிசி கிடைக்காம அவங்க துணிமணி கட்டுறதா கஞ்சி குடிக்கிறதா 1000 ரூபாய் கொடுத்த உடனே மகராசி அனுப்புறாரு நல்லா இருக்கிறாங்கன்றது. படிச்ச மாணவர்கள் மாணவிக வந்து வெள்ளை அடிக்க போறாங்க 500 ரூபாய் சம்பளத்துக்கு. ஒரு மூடை 2000 உரம் மூடையை தூக்கி போட்டு விவசாயம் பண்ணி விவசாயிகளுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறீங்கள எல்லா பேருக்கும் கொடு, எல்லா பேரும் திட்டுட்டு போட்டு எல்லா பேரும் அந்த கடனை கட்டட்டு. ரேஷனுக்கு கார் எடுக்க அரிசி கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது. இப்ப இருக்கிற அரசியல்வாதி என்ன செஞ்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏழை மக்களை வாழ வச்சிருக்கிறாரா, ஏழைங்க நல்லா இருக்கட்டும் தினக்கூலிக்காரங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு செஞ்சிருக்கிறாரா? மாசம் 1000 ரூபாய் அனுப்புறேன்னு சொல்லிருக்கிறாரு. அத அனுப்புனாரு. ஆனா பாதி பேரு அந்த ரூபாயை சாப்பிட்டு பாதி பேரு அவங்கள பார்த்து எங்கும்படியா செஞ்சுட்டாங்க. இது நியாயமா? பாதி பேர் சாப்பிட்டு பாதி பேர் சாப்பிடாம பட்டினியா பார்த்தா உமுற முழுங்கிட்டு தானே இருக்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. பாதி பேர் சாப்பிட்டு பாதி பேர் உமுற முழுங்கிட்டு பார்க்குறாப்பு இருக்குது. அதே மாதிரி தமிழகத்துல எத்தனையோ இருக்குது. ஒரு ஒயின் ஷாப்பை வச்சுக்கோங்க. அண்ணாடிஎம்கே காலத்துல 10 பாட்டில் வாங்கினா போலீஸ் பிடிச்சிடுறாங்க. 10 பாட்டில் வாங்கினா போலீஸை பிடிச்சி 10,000 15,000 இப்படின்னு அவங்களுக்கு தண்டம் போட்டு கோர்ட்டில் கொண்டு ஒப்படைச்சு கோர்ட்டில் அவதாரத்தை கட்டுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் முக்கால்வாசியை சம்பாதிக்கிறேன், நாட்டில் உள்ளவங்க காவாசி சம்பாரிச்சேன்னு மூடையா கட்டிக்கிட்டு வராங்க. அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, யாருமே கிடையாது. இருக்கிற மக்கள் வந்து விடிய கற்கள்லயே தண்ணியை போட்டு வேலை வெட்டி இல்லாம வேலை வெட்டியை கெடுத்து அவங்க குடும்பம் எல்லாம் சின்னாவனம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடையாது. யாருமே அதை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அவன் நடுச்சாமத்தில் கூட போய் எழுப்பினாலும் அவன் கொடுத்து விட்டுறியா. அவனுக்கு தேவை 200 ரூபா ஒரு பாட்டில் மணிக்க 200 ரூபா வாங்கி அவன் யாருமே கண்ட்ரோல் இல்லாதனால பஜாரியில் விற்கிறாங்க. பஜாரியில் விற்று பஜாரியில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பஜாரியில் இருக்கிறாங்க. இன்னொன்று, தினக்கூலிக்காரங்க வந்து 500 ரூபாய்க்கு சம்பாரிச்சு ரேஷன் அரிசி கிடைக்காம விலை போட்டு வாங்கி 500 ரூபாய்க்கு சம்பாரிச்சு 200 ரூபா சாப்பாடு செலவழிச்சுப்பட்டு அவங்க டீ சாப்பிட்றது புள்ள குட்டிகள் 15 கொடுத்துட்டு வருஷத்துக்கு துணிமணியை கட்ட முடியுமா, எடுக்க முடியுமா? இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு எதை செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? தினக்கூலிக்காரங்களை நீங்களே கவனிச்சு பாருங்க. 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சு இதெல்லாம் செலவழிச்சு அவங்க துணிமணி கட்டுறதா கஞ்சி குடிக்கிறதா பச்சை தண்ணியை விலைக்கு வாங்கி தண்ணி குடிக்கிறதா எதை செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? அதை நீங்க கேட்டு கொடுக்குறீங்களா? யாருனாலும் இதை பத்தி சிந்திக்கிறாங்களா? ஆனா ஆட்சி வந்து தவறான ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்குது. முக்காவாசி பேர் 1000 ரூபாய் கொடுத்த உடனே மகராசி அனுப்புறாரு நல்லா இருக்கிறாங்கன்றது. படிச்ச மாணவர்களுக்கு வேலை வெட்டி இருக்குதா? அவன் பிஏ படிச்சுட்டு எம்இ படிச்சு இந்த தினக்கூலி வேலைக்கு போய் திரிகிறாங்க. வெள்ளை அடிக்க போறேன் கம்பெனியில் 300 ரூபாய்க்கு படித்தவங்களுக்கு வேலை வெட்டி வந்து படித்த மாணவர்கள் மாணவிக வந்து தன்னால வேலை வெட்டி இல்லாம அவங்க தினக்கூலி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு எம்பி ஒரு கலெக்டருக்கு இல்லாத ஜனங்க
பணக்காரங்க வந்து காசை கொடுத்து வேலை வாங்கிடுறாங்க. இல்லாத ஜனம் வந்து காலேஜ் படிச்சு முடிச்சு போட்டு அவங்க தினக்கூலிக்கு போயிட்டு வெள்ளை அடிக்க போறாங்க 500 ரூபா சம்பளத்துக்கு. கம்பெனி வேலைக்கு போறியா மாசம் 15,000 ரூபா சம்பளத்துக்கு. அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? பெத்தவங்களை காப்பாற்ற முடியுமா? இல்ல அவன் துணிமணியத்தையும் பார்த்துக்கிற முடியுமா? திங்கிறதுக்கு சோறு தான் திங்க முடியுமா? எப்படி காப்பாற்ற முடியும்? எதை பத்தி இது பண்ண முடியும்? ஒரு வேலை வெட்டி கிடையாது. இந்த ஆட்சியில எதுவுமே கிடையாது. யாருமே போனது கிடையாது. யாரும் வேலை வெட்டி வாங்கினதும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆஸ்பத்திரி வேலை கூட்டி பறக்கிறது கூட எவனையும் எடுத்து போட கிடையாது. யாரும் பார்த்தது கிடையாது. அவன் படித்த மாணவர்கள் பூரா தினக்கூலிக்கு போயிட்டு இருக்கிறாங்க 500 ரூபா சம்பளத்துக்கு. கம்பெனி போன மாசம் 300 ரூபா கொடுக்குறாங்க. 30 நாளைக்கு 9,000 ரூபா கொடுக்குறியா? 9,000 ரூபா கொடுத்தா இது அவங்க சாப்பிட முடியுமா? துணிமணியே எடுக்க முடியுமா? இல்ல டீ செலவு அது இதுன்னு பண்ண முடியுமா? எதை செய்யறாங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு படிச்சவங்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு வேலை வெட்டியை கொடுத்தா ஒரு கம்பெனியை கட்டினா நான் ஒரு படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்குறேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கம்பெனியை கட்டுறேன், ஒரு வேலை வெட்டியை செய்கிறாங்க, புலம் போட்டுறாங்க. தினக்கூலிக்காரங்க இருக்கிற நல்லா ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க அவன் பணத்தை கட்டி வேலை வாங்கிடுறியா. அவங்க உயர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. சம்சாரிகளை வச்சுக்கோங்க. இன்னைக்கு சம்சாரி ஒரு மூடை 2000 உரம் மூடையை தூக்கி போட்டு விவசாயம் பண்ணி விவசாயிகளுக்கு எந்த இதுவும் கிடையாது. விவசாயியும் தினக்கூலிக்காரங்க தான் பாதிக்கப்படுறாப்பு இருக்குது. மற்றவங்கெல்லாமே நல்லா இருக்கிறாங்க. வியாபாரியை வச்சுக்க, நீ எவ்வளவோ வித்துக்க, என்னமோ செஞ்சுக்க, லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்க பாட்டில் படுத்துக்கிறாங்க. அவங்க நம்ம மேலே செலுத்துறாங்க. 3000 1000 ரூபா கொடுத்து திண்டவனும் தண்டை கட்டுறியா, திங்காதவனும் தண்டை கட்டுறியா? திண்டவனும் திங்காத எல்லாமே வரியிலிருந்து வாங்குற பொருள்ல இருந்து எல்லாமே தண்டை கட்டிட்டு திரியா. ஏன் அந்த மாதிரி செய்யணும்? எதுக்கு செய்யணும்? ஏன் 1000 ரூபா கொடுக்குறீல்ல, எல்லா பேருக்கும் கொடு. எல்லா பேரும் திட்டுட்டு போட்டு எல்லா பேரும் அந்த கடனை கட்டட்டும், எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கட்டும். கஞ்சி இல்லாம பாதி பேரை ரேஷன் அரிசி கூட கிடைக்காம சாகுது பிள்ளைங்க. அண்ணாடிஎம்க காலத்துல அன்னைக்கு 50 கிலோ சிப்பா 200 ரூபாய்க்கு வாபாட்டு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ரேஷன் கடையில போய் அரிசி கேட்டா இல்லைன்னு விரட்டி விட்டுறாங்க. ரேஷனுக்கு கார் எடுக்க அரிசி கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது. வேலையை கெடுத்து வரிசையிலிருந்து வாங்கி அந்த 30 கிலோ அரிசியை நாங்கள் வாங்கி திங்கிறது மாதிரி இருக்குது. மிச்ச நேரமெல்லாம் 25 கிலோ சிப்பை 2000 ரூபா ஓட்டு வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். தினக்கூலிக்காரன் ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா செலவழிச்சுட்டா நான்